நல்லா சூடான கடாயில் அரிசியை வறுத்து பாருங்க. இது தெரியாமல் கடை கடையாக தேடி அலைஞ்சோமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவு ஒரு விஷயம் இதில் இருக்குங்க. இனி நீங்கள் இதை வீட்டிலையே செய்யலாம். இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடி கனமான ஒரு கடாயோ அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயோ பயன்படுத்துங்க. இந்த கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி சேர்த்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது நல்லா சூடு ஏற ஏற இந்த அரிசியோட நிறம் மாறிக்கிட்டே வருங்க. இந்த மாதிரி அரிசியோட கலர் மாறிட்டே வந்த பிறகு நல்லா கருப்பாக மாறி வரும். அந்த நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நீங்கள் வேற ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நல்லா இது ஆறட்டுங்க. நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக இது போல் பவுடராக இருக்கணும். இந்த பவுடரை நம்ம ஏற்கனவே வறுத்த அதே கடாயில் திரும்ப கொட்டிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்ணியை இந்த பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இது ஒரு திக்கான விழுது போல் இருக்கணுங்க. ஒரு இடத்துல நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு அதன் பிறகு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. நிறைய பேர் கேட்குற கேள்வி, அக்கா நேச்சுரலான ஒரு ஹேர் டை சொல்லுங்கன்னு. அதை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எந்தவித கெமிக்கலும் கலக்காமல் எந்தவித பக்க விளைவும் இல்லாத உங்கள் முடியோட பாதுகாப்புக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற நம்ம போட்டிருந்த அந்த அரிசி பொடியோட கலர் நல்லா கருப்பாக மாறி வரும். அந்த ஊற்றிருக்க கரைசலும் நல்லா திக்காக க்ரீம் போல் மாறி இருக்குங்க. இந்த மாதிரி அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா மினுமினுன்னு இருக்குங்க. இப்போ இது இன்னும் கருப்பாக மாறணும். இந்த மாதிரி கருப்பாக நல்லா க்ரீமியாக வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஏன் ஃபங்க்ஷன் போகிறீங்க, பார்ட்டிக்கு போகிறீங்க, உங்கள் தலை வெள்ளை முடியை மறைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஹேர் டை வேணும், தலையில் அப்ளை பண்ண உடனே முடி கருப்பாகணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். இது கடாயிலேருந்து இறக்கி உடனே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதை நான் 2 விதமான பவுலில் மாற்ற போகிறேன். முதல்ல ஒரு கண்ணாடி பவுலில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கிறேன். ரெண்டாவது இருக்கிறத ஒரு சிரட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிரட்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஊற்றின உடனே இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது ட்ரை ஆகணும். இது சூடு குறைஞ்சி நல்லா ட்ரையான பிறகு தான் இதை நம்ம பயன்படுத்தணும். ட்ரையான பிறகு பார்க்குறதுக்கு இது போல தாங்க இருக்கும். இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற அந்த கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். அந்த கண்ணாடி பவுலில் இருக்கிற இந்த டையை நம்ம வெறுமனை அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வெறுமனை அப்ளை பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. அதனால இதில் கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கினது தாங்க. இந்த மாதிரி கடையில் வாங்கினது தான் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ப்ரிசர்வேட்டிவாகவும் வேலை செய்யும். அதே நேரத்தில் இது நமக்கு நம்மளோட டையை ட்ரை ஆகாமலும் நல்லா ஒரு மாய்ஸ்சர் தன்மையும் கொடுக்கும். அதுக்காக தான் இப்படி யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட நேச்சுரல் ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஏர் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் இது தேவைப்படுதோ அப்போல்லாம் அப்ளை பண்ணலாம். இது ஒரு இன்ஸ்டண்ட்டான டை. தலையில் இருக்க வெள்ளை முடி, தாடியில் இருக்க வெள்ளை முடி, மீசை வெள்ளை முடின்னு எந்த இடத்துலனாலும் இதை அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. சூப்பராக ட்ரை ஆகிடுங்க. அதே போல் நிறைய இந்த மாதிரி டையெல்லாம் நம்ம கையில் நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டால் அப்படியே கருப்பாக ஒட்டி பிடிக்கும். அப்படிலாம் இது ஆகாது. நல்லா அந்த முடியோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி அந்த முடியோட கலரை இன்ஸ்டண்ட்டாக கருப்பாக மாற்றி கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், தண்ணி பட்டால் கலர் போயிடுமான்னு. கண்டிப்பாக தண்ணி பட்டால் இதோட நிறம் போய் மறுபடியும் வெள்ளை முடி தெரியுங்க. அதனால இது இன்ஸ்டண்ட்டான ஒரு டை தான். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும், தண்ணி ஊற்றி அலசுகிற வரைக்கும் தான் இந்த கலர் உங்கள் தலையிலையோ தாடியிலையோ ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு மறுபடி தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் எந்தவித பக்க விளைவும் கிடையாது. நிறைய பேருக்கு தலையில் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு அதோட ஸ்மெல்லே ஒத்துக்காது. அப்படிப்பட்டவங்க இயற்கையான இந்த முறையை பயன்படுத்துங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக அரிசியில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் இது அப்படியே இருக்கும்.
ஒரு சில பேருக்கு மருதாணி போன்ற இயற்கையான டை கூட ஒத்துக்காது. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. 2வது நம்ம கொட்டாங்குச்சியில ஊத்தியிருக்கிறத, இத ஒரு பொட்டா தாங்க பயன்படுத்த போறோம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க கடையிலருந்து கண்மை வாங்கி வைக்கிறதுக்கு பதிலா, உங்க கைப்பட இயற்கையான, பாரம்பரியமான இந்த பொட்டு முறைய பயன்படுத்துங்கங்க. லேசா பட்ஸ நனச்சிட்டு, நம்ம சிரட்டையில இருக்கிற அந்த மயில நல்லா இந்த மாரி சொரண்டி எடுத்தீங்கன்னா, அழகா இது கண்மை போல ஒட்டி பிடிச்சுக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது நெத்தியில வைக்க பயன்படுத்தலாம். கண்டிப்பா இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்கள அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.